முதலாவதாக அக்குரணையை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, உலுவின் ஆரம்ப துஆ என்ன என்று கேட்கிறார். அதாவது நாங்கள் உலு செய்யும் போது ஏதாவது ஒரு துஆவை ஓதிவிட்டு தான் உலுவை ஆரம்பிக்க வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஏதாவது கற்று தந்திருக்கிறார்களா என்ற கருத்தில் தான் அவருடைய கேள்வி அமைந்திருக்கிறது. நாம் ஆய்வு செய்து பார்த்த வகையில் உலு செய்யும் போது ஆரம்பத்திலும் அல்லது உலு செய்கின்ற இடையிலும் ஏதாவது ஒரு பிரத்யேகமான துஆவை நாம் கூற வேண்டுமா என்று பார்த்தால் குர்ஆன் வசனத்திலேயோ அல்லது எந்த ஒரு ஹதீஸிலுமேயோ இது போன்ற ஒரு துஆவை நாங்கள் ஓத வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. மாறாக உலுவை நாங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க நமக்கு மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அதுல எப்படி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா, நசாயில வரக்கூடிய ஒரு செய்தி கதாதா என்பவர் அறிவிக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊடாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தலப பஅலு அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலு அன் உலு செய்வதற்கான தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தேடினார்கள். அந்த நேரத்துல ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல் மா அஹதின் மின்கும் மாஉன், உங்கள யாரிடமாவது தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்ட நேரத்துல ஃபவலா யதஹு ஃபில் மாஇ, தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரிலே தன்னுடைய கையை வைத்தார்கள். வயகூலு தவல்லு பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் உலு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபரஐத்துல் மா யஹ்ருஜு மின் பைனி அஸாபிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலேயே தண்ணீர் பீருட்டி கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். அத்தா யதவல்லு மின் இந்தி ஆகிரிஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த கடைசி வரையிலானவர் உலு செய்யும் வரைக்கும் தண்ணீர் வெளிப்பட்டது. அப்ப சாபித் என்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், கம் துராஹும், உங்கள எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கேட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், நஹ்வன் மின் சபீன், நம்ம மத்தியில 70 பேர் போல இருந்தாங்க. அப்ப 70 பேர் வரைக்கும் உலு செய்யக்கூடிய விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 விரல்களுக்கு மத்தியில தண்ணீர் பீருட்டு கொண்டு வந்தது என்ற செய்தியை நசாய் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 77வது செய்தியா பாக்குறோம். அப்ப இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தண்ணீர் இல்லாத நேரத்துல தண்ணீர் கொண்டு வரப்படுது, பல பேருக்கு உலு செய்யறதுக்காக தண்ணீர் தேவைப்படுது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை வைத்து 2 விரல்களுக்கு மத்தியிலே தண்ணீர் பீருட்டு வருகின்ற நிலையில் அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லு பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் உலு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இது ஒரு அதிசயம் நிகழும் போது அந்த அதிசயத்தின் ஒரு வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு நீங்கள் உலு செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இந்த செய்தியிலிருந்து உலு செய்யும் முன்பதாக பிஸ்மில்லா என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனா கட்டாயமாக பிஸ்மில்லா சொல்லிதான் நாங்கள் உலு செய்ய வேண்டுமா, பிஸ்மில்லா சொல்லாமல் உலு செய்தால் குற்றமாகி விடுமா என்று பார்த்தால் பிஸ்மில்லா சொல்லிக் கொள்வது சிறந்தது என்ற கருத்திலும், பிஸ்மில்லா சொல்லாமல் உலு செய்தாலும் அந்த உலு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கருத்திலும் பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதுல ஒரு குறிப்பான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து அவரு தொழுகையில அவர் தொழுவதற்காக தயாராகி தொழுகிறார். தொழுவும் பொழுது அவர் தொழுது விட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சலாம் சொல்றாங்க. தஹலல் மஸ்ஜித், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சி ஃபதஹல ரஜுலுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறாங்க, ஒரு மனிதரும் பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறார். ஃபஸல்லா, அவர் தொழுகிறார். சும்ம ஜாஅ ஃபஸல்லம அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு அவர் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்விடம் வந்து சலாம் சொல்றாங்க. ஃபரத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி ஸலாம், ரசூலுல்லாஹ் அவருக்கும் சலாம் என்று பதில் சொன்னார்கள். ஃபகால இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போயிட்டு தொழுங்க, நீங்க ஒழுங்கா தொலை இல்ல, மீண்டும் தொழுங்கன்றாங்க. அப்ப அவர் ஃபரஜஅ ரஜுலு ஃபஸல்லா கமா கான ஸல்லா, அவர் எப்படி தொழுதாரோ அதே மாதிரி தொழுதார். சும்ம ஜாஅ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார். ஃபஸல்லம அலைஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறார். ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக ஸலாம், ரசூலுல்லாஹ் மீண்டும் அவருக்கு சலாம் என்று சொல்லிட்டு சும்ம கால இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ மீண்டும் சென்று தொழுவீராக, நீ ஒழுங்காக தொழவில்லை என்று ரசூலுல்லாஹ் திரும்பி அனுப்புறாங்க. இப்படி ஒரு 3 தடவை நடக்கிறது. பிறகு அவர் வந்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எப்படி தொழணும் என்றது எனக்கு தெரியாது, எனக்கு தொழுற முறையை நீங்க கற்றுத்தாங்கன்னு கேட்கிறாரு. அவர் சொல்கிறார், ஃபகால ரஜுலு வல்லதி பஅஸக பில் ஹக்கி, உங்களை சத்தியத்துடன் அனுப்பிய அல்லாஹ் மீது ஆணையாக, மா உஹ்சினு கைர ஹாதா,
இதை தாண்டி எனக்கு எப்படி தொழணும் என்றது தெரியாது, எனக்கு நீங்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகிற முறையை கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகிறாங்க. அப்படி தயாராகும் போது ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, முதலாவதாக அந்த தொழுகைக்காக வேண்டி வுலூ செய்ய வேண்டுமே அதை பற்றி சொல்கிறார்கள். சொல்லும் போது கமா அமரக்கல்லாஹு ஜல்ல வஅஸ்ஸ, மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவன் எப்படி வுலூ செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்படி வுலூ செய்துவிட்டு சும்ம தஷஹத், பிறகு ஷஹாதாவை சொல்லி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லி, பிறகு ஃபாகிம் சும்ம கப்பீர், நின்று கொண்டு பிறகு தக்பீர் சொல்லி தொழுவீராக என்று சொல்லி ரசூல்லா தொழுற முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. இதுல ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வுலூ செய்யற முறையை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஃபதவல்லா, நீ வுலூ செய்வீராக, கமா அமரக்கல்லாஹ் அஸ்ஸ வஜல், இறைவன் எப்படி உமக்கு வுலூ செய்ய வேண்டும் என்று குர்ஆனில் கட்டளையிட்டு இருக்கிறானோ அப்படி நீ வுலூ செய்ய என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல பிஸ்மில்லா சொல்லிட்டு வுலூவை ஆரம்பிங்க என்று சொல்லவில்லை. அப்ப இந்த செய்தி நாங்க அபூதாவுதுல 730வது செய்தியா பார்க்கும். ரிஃபாத் இப்னு ராஃபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார். அவருக்கு தான் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஏற்கனவே அறிவித்த செய்தியில நசாயின் வரக்கூடிய அறிவிப்புல பிஸ்மி சொல்லி வுலூவை ஆரம்பிங்கள் என்று வருது. ஆனா இந்த அபூதாவுதுடைய அறிவிப்புல பிஸ்மி சொல்லிதான் வுலூவை ஆரம்பிக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. இல்ல, அந்த இடத்துல ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் வுலூவை கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகிற நேரத்துல, தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நேரத்துல கண்டிப்பாக வுலூ செய்யும் போது பிஸ்மில்லா சொல்வது கட்டாயமாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருப்பாங்களா இல்லையா? சொல்லி கொடுக்கவில்லை. அப்படி அதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னா, வுலூ செய்யும் போது பிஸ்மி என்பது கட்டாயம் இல்லை, ஆனால் சொன்னால் சிறந்த ஒரு செயல் என்ன ரசூலுல்லாஹ் ஏற்கனவே ஒரு அறிவிப்புல பிஸ்மில்லா என்று சொல்லி வுலூவை ஆரம்பிங்க என்று சொல்லி தந்துட்டாங்க. இதே நேரத்துல இந்த செய்தியில அபூதாவுதுல வரக்கூடிய இந்த 730வது செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஃபதவல்லா கமா அமரக்கல்லாஹு ஜல்ல வஅஸ்ஸ, மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவன் உமக்கு எப்படி குர்ஆனில் வுலூ செய்யுமாறு கட்டளையிட்டானோ அப்படி வுலூ செய்யுங்கன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வுலூவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் மாஇதால 5வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். எப்படி சொல்லி கொடுக்குறான்? யா அய்யுவல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா கும்தும் இலா ஸலா, தொழுகைக்காக நீங்கள் தயாராகுகின்ற நேரத்தில் ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், வ ஐதியக்கும், உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், இலல் மராஃபிகி, முழங்கை வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள், வம்ஸஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள், வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய பாதங்களை கரண்டை வரை கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்திலையும் கூட அல்லாஹ் தஆலா பிஸ்மி சொல்லி வுலூவை ஆரம்பியுங்கள் என்று நமக்கு கட்டளையிடவில்லை. அப்ப வுலூவுடைய அடிப்படையான ஃபர்லுல என்ன வருதுன்னு சொன்னா, நாங்கள் தொழுகைக்காக தயாராகிற நேரத்துல முகத்தை கழுவணும், கைகளை கழுவணும், முழங்கை வரைக்கும் தலையை மசூல் செய்து கொள்ள வேண்டும், கால்களை கரண்டை வரைக்கும் கழுவணும் என்றதுதான் அடிப்படையான அம்சம். இந்த அம்சங்கள் 4 செய்து விட்டாலே வுலூ பூர்த்தியாகி விடும். அப்ப இதுக்கு மேலதிகமாக ரசூலுல்லாஹ் வழிகாட்டுற சுன்னாவில் வரக்கூடியவைகளை நாங்கள் செய்தால் இன்னும் அந்த வுலூ சிறப்பான வுலூவாக மாறிவிடும். அப்ப இந்த வுலூல வுலூ செய்யும் பொழுது பிஸ்மி என்பது மேலதிகமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்றே தவிர அது சொல்லாவிட்டால் வுலூவே செல்லாது என்ற கருத்து வராது என்பதை நாங்கள் இந்த சான்றுகளில் இருந்து புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்துல சில அறிஞர்கள் பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் வுலூவே செல்லுபடி ஆகாது என்ற அளவுக்கு கடுமையா நிக்கிறாங்க. ஷாஃபி மதுஹபுடைய அறிஞர்கள் இந்த விஷயத்துல கடுமையான முறையில தீவிரமா நிக்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லாத வுலூ செல்லாது, அப்படி செய்த தொழுகைகளும் செல்லாது என்று சொல்றாங்க. ஆனா அப்படி அவங்க சொல்வதற்கு ஆதாரமாக காட்டக்கூடிய செய்தி எது என்பதை நாங்கள் பார்த்தால் ஒரு செய்தியை காட்டுறாங்க. அகமதுல 10943வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில, லா வுலூஅ லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹி அலைஹி, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் வுலூ செய்கிறாரோ அவருக்கு வுலூ கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனா இந்த செய்தியில ருபைஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபூ சயீத் அல் குத்ரி என்று சொல்லக்கூடிய அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துர் ரஹ்மானுடைய மகனான ருபைஹ் என்பவர் இடம்பெறுகிறார். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபி தோழர், ரொம்ப சிறந்த ஒரு நபி தோழர், ஒரு தியாகி. அவரை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய மகனாக வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் அவர்களை பற்றியும் தெரியும். ஆனா அப்துர் ரஹ்மான் என்பவருடைய மகனாக வரக்கூடிய இந்த ருபைஹ் என்பவர் யார் என அறியப்படாத ஒருவர்.
அவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன் என்பதற்கு எந்த ஒரு சான்றுகளும் கிடைக்கவில்லை. அப்ப அவர்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, யாருன்னு அறியப்படாத மஜ்ஹூலான நிலையில் அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தியை பொறுத்தளவுல அது ஆதாரபூர்வமான செய்தியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த யாருன்னு அறியப்படாதவராக இருக்கிறாரே அவர் பலவீனமானவராக இருந்தா, அவருடைய நம்பகத்தன்மையில குறை இருந்தா, இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை உருவாகிவிடும். அதனால ருபைஹு என்பவர் யாரென தெரியாத காரணத்தினால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாக வருகிறது. இதே மாதிரி ஒரு செய்தி அஹ்மதுல 9050வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா ஸலாத்த லிமன் லா வுலூஅ லஹு, யார் ஒருவர் வுலூ செய்யவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. வலா வுலூஅ லிமன் லம் யذ்குரு இஸ்மல்லாஹி அலைஹி, யார் ஒருவர் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் வுலூ செய்கிறாரோ அவருக்கு வுலூவும் இல்லை என்ற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக சலமா என்பவர் அறிவிக்கிறார். சலமா என்பவர் அறிவிப்பதாக யாக்கூப் இப்னு சலமா என்பவர் அறிவிக்கிறார். அப்ப இந்த சலமா என்பவரும் யாக்கூப் இப்னு சலமா என்பவரும் மஜ்ஹூலான நிலையில் உள்ளவர்கள் என்று பல அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க மஜ்ஹூல்னா யாரென்று தெரியாது, யாரென்று தெரியாட்டி அந்த நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாது, இந்த செய்தியும் பலவீனம் அடைந்து விடும். ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாத்திரம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சலமா என்பவர் யாரென்று தெரியும், ஆனா இந்த சலமா என்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்ததே இல்லை. சந்திக்காத நிலையில் இது தொடர்பு அருந்திய ஒரு நிலையில் உள்ள ஒரு செய்தியா இருக்குது. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து யாராவது ஒருவர் கேட்டெடுத்தால் சலமா என்பவருக்கு அறிவித்திருக்க வேண்டும். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சலமா என்பவரும் நேரடியா சந்திக்காத நிலையில நடுவில் ஒருவர் விடுபட்டிருக்கிறார். அப்ப இந்த விடுபட்ட நிலையில் இந்த செய்தி வருவதனால இந்த செய்தி சகியான ஒரு செய்தி இல்லை என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் யாக்கூப் இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய சலமாவின் மகன் யாக்கூப் என்பவர் கூட சலமா என்பவரிடமிருந்து எதையும் நேரடியாக செவியுற்றதில்லை என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது அவர் ஒரு சிறு குழந்தையாக அல்லது ஒரு சிறுவனாக இருந்திருக்கலாம், அதனால் தந்தையிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டு அவர் அறிவிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்ற வகையில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதனால, மேலும் இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தியாக இருப்பதனால வுலூ செய்யும் போது பிஸ்மில்லா சொல்வது சிறந்தது, ஆனால் பிஸ்மில்லா சொல்லாட்டி அது உழுவே செல்லுபடி ஆகாது என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகள் பலவீனமான ஒரு நிலையில் இருப்பதனால பிஸ்மில்லா சொல்லி உழு செய்து கொள்ளலாம். உழு செய்வதன் போது பிஸ்மில்லா மறந்து விட்டாலோ அல்லது பிஸ்மில்லா சொல்லாமல் ஒருவர் உழு செய்து விட்டாலோ அந்த உழு எந்த விதத்திலும் பாத்திலாகாது, அந்த உழு செல்லுபடியாகும் என்ற நிலையில் உழுவுக்கு முன்பதாக பிஸ்மில்லா சொல்வது மட்டும்தான் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இல்லை என்ற செய்தியை இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எனவே அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக உழு செய்வதற்கு முன்பதாக பிரத்யேகமான எந்த துஆவும் இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரல, அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லல. பிஸ்மில்லாவை மட்டும் சொல்லி ரசூலுல்லாஹ் உழுவ செய்ய சொல்றாங்க, அது கூட கட்டாயம் இல்லை. பிஸ்மில்லா சொல்லாமலும் உழு செய்தாலும் அந்த உழு செல்லுபடியாகும். அதே நேரத்துல உழுவுல ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவும் போது ஸலவாத் சொல்வதற்கோ வேறு ஔராதுகள் சொல்வதற்கோ அதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் அந்த சகோதரனின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.